நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். அது என்னன்னா, எப்படி இவங்க எல்லாம் இவ்வளவு டிசிப்ளினா இருக்காங்க? சோ நம்மளால ஏன் அந்த மாதிரி இருக்க முடியலன்னா, நம்மளுக்கு நோக்கம் அப்படிங்கிறதே ஒண்ணு கிடையாது. ஒரு விஷன் அப்படிங்கிறதே ஒண்ணு கிடையாது. காசு நிறைய இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி எனக்கு இது கிடைச்சா நான் சக்சஸ் ஆயிருவோம்னு நினைக்கிறோம். சோ அந்த மாதிரி நம்ம ஒரு நோக்கத்தையே நம்ம வச்சுக்கிறது கிடையாது. நம்ம அதுக்கு மாறா ஒருத்தன் நோக்கம் வச்சு அதுக்கு ஒரு செயலை செஞ்சு கிடைக்கிற அவுட்புட் தான் மணி அல்லது ரிச் அல்லது அவனுடைய பீஸ். இதான் நம்மளுடைய விஷனா வச்சுட்டு இருக்கோம், நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த காசுங்கிற விஷயம் ஒருத்தன் விஷனா வச்சு அதை அச்சீவ் பண்ணதுனால கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். விஷன் உனக்கு இல்லைனாவே அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்காது. ப்ரிப்பரேஷன் இல்லைனாவே உன்கிட்ட டிசிப்ளின் இருக்கவே இருக்காது. இப்ப என்கிட்ட விஷன் ஒன்று இருக்கு, ஆனாலுமே என்னால ஏன் அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, இப்ப எல்லாத்துக்குமே தான் எல்லாருக்குமே தான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு இருக்கும். எல்லாத்துக்குமே தான் வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தான் அதெல்லாம் இருக்கும். ஆனா ஏன் சில பேர் மட்டும் இதை அச்சீவ் பண்றாங்கன்னா, கால்குலேட்டிவ் டைம் அண்ட் கால்குலேட்டிவ் ரிஸ்க். இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க கியூரியாசிட்டியோட ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அதுல ஒரு விஷனை செட் பண்ணுங்க. அந்த விஷயனுக்கு ஒரு கால்குலேட்டிவ் டைமும் கால்குலேட்டிவ் ரிஸ்கோட அதை அப்ரோச் பண்ணுங்க. வித் டிசிப்ளினோட சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.